ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ராஜ் டைம். இன்றைக்கி நாம் சதுரங்கப்பட்டினம், அதாவது சத்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊர் கல்பாக்கத்துலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே ஏன் வந்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு பழமையான ஒரு டச் ஃபோர்ட் ஒன்று இருக்குது. இந்த கோட்டையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வர வழியில் உங்களுக்கு பீச்சை பார்த்தேன். பீச்சில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போய்ட்டு உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் அப்படியே உள்ளே வரலான்னு வரும்போது டிராக்டர் மூலிமா இந்த போட்டை வந்து கரைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஃப்ரெஷ்ஷாக மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் மீன் கிடைக்கும். ஸோ இங்கே வரவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஊர் சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் பைக்லேயோ இல்லைனா கார்லேயோ வரலாம், இல்லைனா பஸ் மூலிமாவும் இங்கே வந்து வரலாம். பீச் ரொம்ப நீட்டாக ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஆள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இல்லை. ஸோ ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் வரும்போது வந்து மதிய டைமாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் பீச் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படியே இந்த கடற்கரையிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது கல்பாக்கத்தோடைய அனல் மின் நிலையம் இங்கேருந்தே தெரியும். அந்த லாஸ்ட்டாக தெரியுது இல்லையா வீடியோவில். ஸோ அதுதான் வந்து அனல் மின் நிலையம். ஓகே, நான் இப்போ கோட்டையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க வந்து நிறுவியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வணிக நோக்கத்துக்காக நிறுவியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கூடிய இந்த பகுதி தான் கோட்டையோடைய முகப்பு பகுதி. இது வழியாக தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறோம். உள்ளே என்ட்ரி ஃபீஸ் எதுவும் வாங்கலை, ஃப்ரீ தான். கோட்டை திறக்கக்கூடிய நேரம் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரையும் திறந்திருக்கு. இந்த கோட்டையின் உள்ள மிகப்பெரிய தானிய கிடங்கு இருந்திருக்கு. குதிரை லாயங்கள், யானைகள் கட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த கோட்டைக்குள்ளே ஒரே ஒரு கட்டடம் மட்டும்தான் இன்னும் மிஞ்சிருக்கு. மீதி எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. கோட்டைக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நமக்கு 2 சைடுமே வந்து பழைய காலத்தில் பயன்படுத்திய அந்த பேரிங்கிகளை பார்க்கலாம். இதுதான் அந்த பேரிங்கி. இந்த கோட்டை 1818 வரைக்கும் டச்சுக்காரங்க தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1818 வரக்கூடிய போரில் ஆங்கிலேயர்கள் இவரை வந்து வென்று இந்த கோட்டையை வந்து அதுக்கப்புறம் தன்வசப்படுத்துகிறாங்க ஆங்கிலேயர்கள். இப்போது இந்த கோட்டையை இந்திய தொல்லியல் துறை வந்து பராமரிச்சுக்கிட்டு வராங்க. இங்கு உள்ள கோட்டையில் 1620ஆம் ஆண்டிலிருந்து 1769ஆம் ஆண்டு வரை உள்ள காலத்தில் சேர்ந்த சமாதிகளை பார்க்கலாம். அதோடைய சமாதிகளுடைய வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோட்டையை 2003ஆம் ஆண்டிலிருந்து இந்திய தொல்லியல் துறை சில திருத்த வேலைப்பாடுகள் செய்து கொண்டிருந்தனர். அப்போது இந்த பகுதியில் விஜயநகர பேரரசை சார்ந்த துறைமுகம் ஒன்று இருந்துள்ளது என்பதை இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்துள்ளனர். இந்த கோட்டையில் ஒரு சில கட்டிடங்கள் மட்டுமே இன்றும் உள்ளது. மற்ற கட்டிடங்கள் பெருமளவு சேதமடைந்துள்ளன. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கட்டிடமும் இன்னும் ஒரு கட்டிடம் ஆப்போசிட்டில் இருக்கிற கட்டிடம் மட்டும்தான் இந்த கோட்டைக்குள்ளே இருக்குது. மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் செங்கலாக தான் இருக்குது. பாதி வந்து தரமட்டமாக ஆகிடுச்சு. அது போர்னால ஆகிடுச்சா இல்லை இது எதனால் ஆச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் இதில் வந்து பாதி கட்டிடங்கள் இன்னும் இல்லை. இந்த கோட்டையினுடைய மேல் பகுதியிலேருந்து பார்க்கும்போது நம்ம வீடியோவில் மூடி பார்த்துருப்போம் இல்லையா, பீச் இருக்கு இல்லையா, அது தெரியும். இந்த மேலேருந்து வியூ பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அமெரிக்காவுடைய விடுதலை போர் நடக்க போகும்போது இந்த சத்ராஸ் பகுதியிலையும் வந்து போர் நடந்துருந்துச்சு. அது யாருக்கு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இங்கே போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த போரில் வெற்றி தோல்வி இல்லாமல் இந்த போர் முடிஞ்சிருக்கு. இருந்த போதிலும் 1782 இங்கே பிரெஞ்சுக்காரர்களுடைய படையினால் வந்து இங்கே ஆங்கிலேயர்களுடைய போர்க்கப்பல் வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மட்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் டைம்ஸ்.